வணக்கம், வெல்கம். புஷ்பாவின் மாடித்தோட்டம். பொங்கல் முடிஞ்சு காணும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இந்த சேனல் பார்க்குற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் இனிய உறவுகளுக்கும் எல்லாருக்கும் நன்றியை சொல்கிறேன், வாழ்த்துக்களையும் சொல்கிறேன். நம்மளுக்கு படித்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றியை சொல்கிறேன். மார்னிங் எழுந்திரிச்சு அந்த பூ பறிக்கிறது ஒரு பெரிய ஹாப்பியை கொடுக்குது. எவ்வளோ எத்தனை வேலை, எத்தனை ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் ஒரு செகண்டு விட்டுட்டு இந்த பூக்களோட சில நிமிடங்கள் கழிக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது. அதையும் தாண்டி ஒவ்வொரு நாள் விடியலும் ஒரு விதமாக கழியுது. அன்றைய நாள் எப்படி போகணும் அப்படிங்கிறது கடவுள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் கிடையாது. அது எல்லா நாளும் இனிமையான நாட்களை அமையணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் அந்த நிம்மதியும், எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு இனிமையான நாட்கள் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். இந்த பூக்கள் எல்லாம் இப்படி அழகழகாக படைச்சி இப்படி கொடுக்குற ஆண்டவனுக்கு நம்மளுக்கு ஒரு குறைய வச்சிருவானா? அப்படி விடமாட்டான். எல்லாத்தையும் படைச்ச ஆண்டவனுக்கு எப்படி எப்படி படி அளக்கணும், எப்படி வாழ வைக்கணும், எப்படி என்ன வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத எப்படி கொடுக்கணும், எல்லாமும் கடவுள் அவன் கையில் எடுத்துக்கிட்டு அவனும் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கான். அது மாதிரி நடக்கும். எல்லா மக்களும் இன்னைக்கு காணும் பொங்கல் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. இன்னைக்கு பூக்கள், அந்த பூக்களையும் பறிச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பூவை கட்டும்போது இதனுடைய வடிவம் சேர்த்து கட்டும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்காக பறிச்சுக்கிறேன். இதை தேடி வர பூச்சிங்களுக்கு தான்
இருக்குது, நிறைய பூக்கள் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பறிச்சுக்கிறேன். இதை தேடி சில பூச்சிங்க வருது. இன்னும் இந்த சைடு இருக்குது. இதை கட்டி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. பண்டிகைக்கு பூவே வாங்க தேவையில்லை, இதிலிருந்தே இதையே வச்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ போய் நம்ம கடையில் வாங்குறதுக்கும் காக்கடா அந்த வாசனையற்ற பூக்கள் தான் இப்போவும் இருக்குது. அதுக்கு நம்ம வீட்டில் பூத்த இந்த டிசம்பர் பூக்களே எவ்வளோ பெட்டர்னு நினைக்கிறேன். காக்கடை பூ வந்து அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் பெருசு பெருசாக வாசனை இல்லாமல் அப்படி இருக்குது. காணும் பொங்கல் சிறப்பு என்ன அப்படின்னா, எல்லோரும் ஒன்று கூடுதல். நல்லவன் கெட்டவன் சொந்தம் வாசல் எதுவும் எந்த பாகுபாடும் இல்லாத இன்றைக்கி வந்து ஒன்று கூடுதல் அப்படிங்கிறது தான் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இன்றைக்கெல்லாம் அங்கே சென்னை மெரினாவில் அளப்பரிய கூட்டங்கள் இருக்கும். அதுக்கு போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் போடுவாங்க. மக்கள் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். ஒரு வருஷம் போயிருக்கேன் நான். ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு தான் எழுதி வச்சுருக்கானே கடவுள், படி அளந்து வச்சுருக்கானே. அதான் சொல்கிறேன், யாருக்கு என்ன இன்னும் அது அப்படி தான் நடக்கும். எந்தெந்த ஊரில் இருந்தெல்லாம் வண்டி கட்டிக்கிட்டு, மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு, சொந்தம் பந்தத்தெல்லாம் மாட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு குடும்பத்தோடு எல்லாம் வருவாங்க பீச்சை பார்க்குறதுக்கு. அதுக்கு வந்து பல ரீசன் இருக்கும், வெளிப்படாத ரகசியங்கள் இருக்குது. வருடம் பூராவும் எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ மகிழ்ச்சி, துக்கம் எத்தனையோ சந்திச்சிருப்போம். அது எல்லாத்தையும் ஒரு நாள் ஓரமாக வச்சுட்டு கடல் அலை போல ஒன்றும் ஓயாத அன்பு நிறைஞ்சி இருக்கிறதாக அந்த மாதிரி ஒரு காரணம் இருக்கலாம். அப்படியும் இல்லை, அது இருக்கும் கண்டிப்பாக, அந்த ரீசன் இருக்கும். இன்னொன்று, அந்த கடல் நேரடியாக போய் நம்ம பார்த்து அந்த ஒரு அகண்ட ஒரு பரந்த இடத்துல போய் இருக்கும்போது நம்மளுடைய உடல் வந்து கிளென்சிங் ஆகும். பல நெகட்டிவ் எதுவும் இருந்தால் கூட கிளென்சிங் ஆகிறதுக்காக அப்படி ஒரு ரீசன் கூட இருக்கலாம். அதெல்லாம் சைலண்ட் சீக்ரெட்டாக இருக்கும். அதனால் தான் ஒரு விஷயமாக பண்ணுறாங்க. மற்றபடி என்ன பீச்சு பார்க்கலையா, எவ்வளோ பேர் எல்லாம் பார்க்காத ஆளுங்க இருக்க முடியாது. அதை பார்த்தவங்க தான் திருப்பி வந்து பார்த்துக்கிட்டும் இருப்பாங்க. இதுதான் காணும் பொங்கலுடைய வரலாறு. எனக்கு தெரிஞ்சது, என்னுடைய மூளைக்கு எட்டுனதை நான் சொல்கிறேன். அதுக்கும் மேலே இன்னும் வேறு எதுவும் கருத்துங்க கூட இருக்கும். புராணத்தில் கதைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இன்னைக்கு வெண்டைக்காய்க்கு பறிக்கிறதுக்கு சிசரை தேடுறோம். இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. சிசரை தேடி அதுக்கப்புறம் பறிச்சுக்கலாம். ஓகே, இதுதான் இன்றைய பூக்கள். செமையாக இருக்குல்ல. தேங்க்யூ ஸோ மச். இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன்.